ஆனால் இப்போ நான் காலையில் பெங்களூரில் ஜெயின் பல்கலைக்கழகத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம ஒரு கருத்தரங்கில் பங்கெடுத்துட்டு வரங்கண்ணா. கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். நான் இந்த விளையாட்டுக்கே வரல, டிகே சிவகுமாரை கோர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு, அடுத்த சிஎம் யாராவாங்கன்னு. ஏன்னா கர்நாடகா பாலிட்டிக்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சது, எனக்கு அடுத்து வேணும். நமக்கு எதுக்கு மாட்டணும், நீ போய் மாட்டு, காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்றே அனுப்புகிறாங்க. அதனால் இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ணன் நான் கேட்குறேன், கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போகிறார். இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84 என்ன சொல்லுது, செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும். வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில் 1 லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் செண்பகவல்லியில் தண்ணி வரல, அதை போய் பிடிஆர் பேசணுமா? முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை போய் பிடிஆர் பேசணுமா? முதலமைச்சர் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒப்பக் சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவார், தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேச போகிறாங்களா? கர்நாடகாவில் மேகதாத்து கட்டியே தீர்வன் டிகே சிவகுமார் சொல்கிறார். இன்னைக்கு டிகே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா, தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா? நான் தெரியாமல் கேட்குறேன். அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீர்வேன், நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா, நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டிகே சிவகுமாரை வெக்கமே இல்லாமல் அவங்க போய் பார்த்து, வெக்கமே இல்லாமல் தலைமைச் செலவத்தை கூப்பிட்டு டிகே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறாங்க. திமுக காரன் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? இதான் மாநில உரிமையா? வெக்க கேடுங்க, இது மாநில உரிமையா? டிகே சிவகுமார் இங்கே வரட்டும், கச்சேரி இருக்கு, வரட்டும், கச்சேரி இருக்கு. நீ அங்கே மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்கிற, என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும். ஆனால் உனக்கு அரசியல் ஃபோட்டோக்கு டிகே சிவகுமார் பக்கத்தில் வந்து உட்காரணும், டிகே சிவகுமாரை கூப்பிட்டு வர்றான். ஆனால் டிகே சிவகுமார் ஈஷா யோகாவுக்கு வந்தார், தனியாராக வந்து போட்டு பிரச்சனை இல்லை. நீ கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து நீ போயிருவியா? தெரியாமல் கேட்குறேன் நான். ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்டில் போட்டு பிளாக் பண்ண தெரியாது, கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. அதனால் நீ கர்நாடகாவுக்கு அனுப்புற, நீ அந்த அமைச்சர் போய் நீ டிகே சிவகுமார்ட்ட டீலிங் போடுற. அப்போ என்ன, அப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், போட்டோல 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க 22ஆம் தேதி பார்ப்பீங்கன்னா. அண்ணா டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் 22ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் உரிமையை பிடுங்கிட்டு, ஏன் விவசாய உரிமையை பிடுங்கிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறக்கு நாங்கள் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா. இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்க கூடாது. முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே சிவகுமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன், அவரு கூட இன்னும் அப்படியே இங்க போயிட்டு இருக்காரு. டிகே சிவகுமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு? அதனால நான் கேட்கறது, விவசாய பெருமக்கள், டெல்டா பகுதி, தஞ்சாவூர், தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்க தலைவர் அண்ணன் டாப் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும், நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்க உட்கார்றோம், தேசிய கட்சியா இருந்து. இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவை கட்டுங்கிற, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தாங்க நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம், யாரை எடுத்துங்கன்னு? அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்கன்னு இருந்தோம். அதனால் நிச்சயமாக இதெல்லாம் கருப்பு கொடி காட்டுறது என்னங்கண்ணா? இது எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கலாம்னு நான் கேட்குறேன். தலைவா, நீங்க கர்நாடகா பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா தலைவா? டிகே சிவகுமார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? மத்திய அரசு நாங்க அனுமதி கொடுத்தோமா? மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. டிகே சிவகுமார் என்ன சொன்னாரு? மத்திய அரசு அனுமதி எதுக்கு கொடுக்கணும்? நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன், என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க. நீங்க பார்த்து பேசணும். மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல, நாளைக்கும் கொடுக்க மாட்டோம், 2034 கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம். ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு, ஏன்னா அவரு தொகுதிக்கு வருது, அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய சொந்த தொகுதியில் பயனடையணும், அதற்காக இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிகே சிவகுமார் எப்படி நீங்க தமிழ்நாட்டில் கூப்பிட்டு 22ஆம் தேதி மீட்டிங்ல கூட உட்கார வைப்பீங்கன்னு அதான் நான் கேட்கிற கேள்வினே. அவருக்கு மாதிரி ஈஷாக்கு வந்தாங்க, போய் தடுத்தமா? தனிப்பட்ட முறையில் வாங்க, குடும்பத்தோட வந்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க. அதை கூட பேச முதலமைச்சர் மௌனம் காக்குறாருன்னா தமிழகத்தினுடைய விவசாய உரிமையை விட்டு கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். முதல்ல சொன்னேன், ஸ்டாண்ட் எப்படி மாத்துவனே? பாராளுமன்றத்தில் வலியுறுத்தட்டும்,
பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர், நாங்களும் போய் பார்த்தோம், கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, நாமெல்லாம் எஸ்ன்னு சொன்னா தான் அணையை கட்ட முடியும். நம்ம எஸ் சொல்லல, அதான் எங்களுடைய ஸ்டாண்டு. மத்திய அரசு ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு? அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்க இருந்திருக்கிறோம், நான் இருந்திருக்கேன். அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நாங்க சொல்வது மேகதாத்து அணையை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும். சிஸ்டத்தின்படி நீ கட்டவே முடியாது. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. நாங்க கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரதம் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து கருப்பு கொடி காட்ட மாட்டோமா? என்னன்னு அது என்னன்னு அது ஆய்வு. ஒரு நிமிஷம், இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்ல. இதுல ஆய்வுங்கிற கான்செப்டே இல்ல. இதுல ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம். ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும். அப்பதான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது. போன முறை இதே டிராமா. அப்ப மத்திய அரசு என்ன சொன்னாங்க? நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், நீ கட்ட முடியாது. அங்க பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் நீங்க ஆய்வு பண்ணலாம். கர்நாடகாவோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் வச்சு 10 முறை ஆய்வு பண்ணலாம். அதை பத்தி யாரும் தடுக்கல. மத்திய அரசு அனுமதி கொடுக்காது. இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு படி முன்னாடி போறாங்க. அவங்க எதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கர்நாடக அரசியல பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொஞ்சி குழாவினீங்கன்னா எப்படி நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.